நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். இன்னைக்கு செய்ய போகிறது டேட்ஸ் அல்வா. இது வந்து ரொம்ப சுலபமாக பண்ணலாம். அதாவது நம்ம பெருசும்பழம் வாங்கிட்டு இது வந்து ஒரு 30 to 45 மினிட்ஸ் வந்து நல்லா சோக் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லைட்டாக ஒரு வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 30 மினிட்ஸ் வந்து நல்லா சோக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோல் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மிக்சியில் வந்து கொஞ்சமாக அந்த ஊற வச்ச தண்ணியிலே போட்டு நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கீ விட்டுக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா சுகர், வெல்லம் எதுவுமே தேவையில்லை. டேட்ஸில் இருக்கிற அந்த ஹனினோட இதுவே போதும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம முந்திரியும் தாளித்து கொட்டிக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டேட்ஸ் அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து 200 கிராம்ஸ் வந்து டேட்ஸ் வாங்கிட்டு அதை வந்து 30 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு 20 முந்திரி எடுத்துக்கலாம். இதை வந்து சின்ன சின்னதாக உடச்சிக்கலாம். இந்த ஹல்வா செய்கிறதுக்கு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து கட்டாயம் தேவைப்படும். அதாவது அந்த பதம் வந்து கரெக்டாகிறதுக்காக நான் கார்ன்ஃப்ளவர் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதையே சோக் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீ வந்து மினிமம் வந்து ஒரு 60 ml தேவைப்படும். நம்ம கீ வந்து விட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம தண்ணி வந்து வடிச்சிட்டு, அதாவது இதில் பார்த்திங்கன்னா தோல்லாம் இருந்தது எல்லாமே நான் எடுத்துட்டேன். ஊர்னாவே நிறையா தோல் வந்து வந்துடும். நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். இதை அப்படியே வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஹார்டாக இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நான் தோல் எடுத்திருக்கேன். இது வந்து ஊற வச்ச தண்ணி கொஞ்சமாக மட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இதை வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கடையில் நம்ம முந்திரி வந்து சின்ன சின்னதாக பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது ஹல்வா கூட கொஞ்சம் நெய்யில் வந்து நம்ம வறுத்து போடணும். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பெருசும்பழத்தை வந்து நல்லா நம்ம அரைச்சி வச்சிட்டோம். அதாவது இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கணும், நைஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து அல்வா வந்து நல்ல பதத்துலேயும் வரும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம பேன் வச்சிட்டோம். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இது சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பெருச்சம்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சுகர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. பெருச்சம்பழத்துலேயே வந்து ஸ்வீட் இருக்கிறதுனால நம்ம பெருச்சம்பழம், நெய், முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நெய் எல்லாமே மிக்ஸ் ஆகணும். இது ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இதே மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா, அதாவது இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் ஆயில் வந்து சுருண்டு வர ஸ்டேஜில் கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம கரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக, அதாவது எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சுருண்டு வர டைமுக்கு நம்ம முந்திரியை தாளித்து கொட்டிக்கலாம். முந்திரியை நம்ம நெய்யில் வறுத்து கொட்டிக்கலாம். நெய் உருகினதுக்கப்புறம் கொட்டிக்கலாம். நெய் உருகிடுச்சு. இப்போ முந்திரியை கொட்டிக்கலாம். பொன்னிறமாகட்டும். இப்போ பொன்னிறமாயிடுச்சு. அப்படியே இதில் கொட்டிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது டேட்ஸ் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். வேறு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம பவுலில் மாற்றியும் வச்சுக்கலாம். நம்ம பீஸும் போட்டுக்கலாம். இதில் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால ஆல்ரெடி வந்து பிளேட்டில் வந்து கீ தடவிருக்கேன். இப்போ பீஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். எப்படி இருந்தாலும் மினிமம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிடணும். டேட்ஸ் அல்வா ரெடி.
இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.